Welcome to Jupiter Academy. I am Prabhakaran, Chemistry faculty. So already நம்ம last classல வந்து IUPAC name to structure பார்த்திருந்தோம். So இந்த sessionல structure to IUPAC names பார்க்க போறோம். So இந்த structure to IUPAC namesல ஒரு 10 compounds 11 compounds most important compound கொடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி நான் சால்வ் பண்றேன் அப்படின்றத ஸோ நீங்க பாருங்க, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் காம்பவுண்டு பார்க்கும்போது இந்த காம்பவுண்டை பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இந்த இடத்துல சிஎன் கொடுத்து வச்சிருக்காங்க, இங்க என்சி கொடுத்து வச்சிருக்காங்க. சிஎன் அப்படின்னா சயனைடு தெரியும், இதுக்கு பேர் தான் நைட்ரைல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இங்க ப்ரையாரிட்டி அப்படின்னு வரும்போது இந்த கார்பன் தான் ஃபர்ஸ்ட் வரும், சிஎன் தான் இங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சைக்ளோ எக்ஸின் கொடுத்து வச்சிருக்காங்க, இதுக்கும் நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பன். இது ஒன்னுன்றதுனால இது 1 டேஷ்னு வச்சுக்கிறேன் நான். இது 2 டேஷ், இது 3 டேஷ், இது 4 டேஷ், 5 டேஷ், 6 டேஷ். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரிஃபிக்ஸ்ல எது வரும், ரூட் வேர்டு எது வரும், சஃபிக்ஸ் எது வரும். ஸோ அதை வச்சு இந்த காம்பவுண்டோட ஐயூபேக் நேம் நம்ம ரைட் பண்ணணும். ஸோ இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கு, ஏன்னா இந்த காம்பவுண்டே டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இது எப்படி நான் ரைட் பண்றேன் அப்படின்றத பாருங்க. ஸோ சயனைடு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, இது வந்து சஃபிக்ஸ்ல வரணும். ஸோ இந்த ரெண்டு காம்பவுண்டுமே ப்ரிஃபிக்ஸ்ல கொண்டு வரணும். ஸோ இந்த சைக்ளோ எக்ஸின்ல இது ஒரு பிரான்ச்ல ஐசோசைனைடு ஃபார்ம் இருக்கு. ஸோ எப்படி இதை நம்ம ரைட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும், ஓகேங்க? ஃபர்ஸ்ட் பாருங்க, 1 ஐஃபன் ஓபன் பிராக்கெட், இது வந்து சயனைடு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, அதனால 1. இந்த ஒண்ணுல தான் சைக்ளோ எக்ஸின் வந்து சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. ஸோ அதனால 1 ஐஃபன் ஓபன் பிராக்கெட். இங்க 4 டேஷ்ல வந்து ஐசோசைனைடு வந்து சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து 4 டேஷ் ஐசோசயனோ சைக்ளோ எக்ஸீன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பாருங்க எப்படி கொடுத்துருக்கு பாருங்க. இது வந்து 1, இந்த 1ல சைக்ளோ எக்ஸீன் இங்க சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. இதுக்கு நம்பரிங் நான் கொடுத்துருக்கேன், பிகாஸ் இங்க வந்து டபுள் பாண்ட் இருக்கு. 1 2 3 4 5 6. 4th இங்க என்சி இருக்கு, சிஎன் இல்ல என்சின்னு இருக்கு. என்சியோட நேம் தான் ஐசோசயனோ. இங்க பாருங்க 1 இங்க கொடுத்துட்டா ஐஃபன் ஓபன் பிராக்கெட், இந்த 4th கார்பன். ஸோ இதை இங்க மென்ஷன் பண்ணிட்டா இதோட நேம் வந்து ஐசோசயனோ. ஸோ அதனால ஐசோசயனோ சைக்ளோ எக்ஸீன், இதை கம்ப்ளீட்டா ப்ரிஃபிக்ஸ்ல கொண்டு வரணும். சைக்ளோ எக்ஸீன் 1 and 2ல தான் டபுள் பாண்ட் வந்து, அதனால டைரக்டா சைக்ளோ எக்ஸீன் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் சஃபிக்ஸ்ல ரைட் பண்ணும்போது சிஎன் எப்படி நம்ம ரைட் பண்ணலாம் அப்படின்னா, தே கண்டெயின் ஒன்லி 1 கார்பன், ஒரு கார்பன் வருதுனால இதோட நேம் வந்து மீத்தேன் நைட்ரைல் அப்படின்னு ரைட் பண்ணலாம், ஓகேங்களா? மீத்தேன் நைட்ரைல். ஸோ நம்ம சயனைடுன்னு சொல்லுவோம், பட் ஐயூபேக் நேம்ல அதோட நேம் வந்து நைட்ரைல் அப்படின்னு வரும். ஒரு கார்பன் வருதுனால மீத்தேன். ஸோ இதை நம்ம ரைட் பண்ணும்போது நைட்ரைல் அப்படின்னு தான் ரைட் பண்ணுவோம். அப்போ 1 ஐஃபன் ஓபன் பிராக்கெட் 4 டேஷ் ஐசோசயனோ சைக்ளோஹெக்சின் க்ளோஸ் பிராக்கெட் மீத்தேன் நைட்ரைல். இதுதான் இந்த காம்பவுண்டோட ஐயூபேக் நேம், ஓகேங்களா? ஸோ இந்த மாடல்ல கொடுத்தா இதுக்கப்புறம் நீங்க ஈஸியா போட முடியும். செகண்ட் காம்பவுண்ட் பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்திருக்கு. ஸோ டபுள் பாண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் 2 டபுள் பாண்ட் இருக்கு. இதுல ப்ரையாரிட்டி எது அப்படின்னு பார்க்கும்போது டபுள் பாண்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ அதுக்கப்புறம் டபுள் பாண்ட் வந்து செகண்ட் ப்ரையாரிட்டி. இப்போ நான் நம்பர் எப்படி யூஸ் பண்ற பாருங்க. ஸோ கீட்டோன் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, அதனால ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன், ஓகேங்களா? இப்போ ப்ரிஃபிக்ஸ்ல நான் எதை கொண்டு வரணும், ஃபர்ஸ்ட் சைக்ளோ பென்ட்டை நான் கொண்டு வரணும். இதோட ஐயூபேக் நேம் பாருங்க, சைக்ளோ பென்ட். இங்க கொடுத்துட்டு பாருங்க சைக்ளோபென்ட், ஏன்னா டோட்டல் கார்பன் தே கண்டெயின் ஒன்லி 5 கார்பன். ஸோ அதனால சைக்ளோபென்ட். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து பார்க்கும்போது டபுள் பாண்ட் எங்கெங்க வந்திருக்கு, 1 2 and 3ல லீஸ்ட் வேல்யூ 2, 4 and 5ல லீஸ்ட் வேல்யூ வந்து 4. அப்ப நாங்க ஐஃபன் 2, 4 டையின் 1 ஓன் ONE. இதுதான் இந்த காம்பவுண்டோட ஐயூபேக் நேம். பாருங்க சைக்ளோபென்ட் 1 2 3 4 5, இதுதான் சைக்ளோபென்ட். ஸோ டபுள் பாண்ட் நான் முதல்ல கொண்டு வந்துடணும். ஸோ 2 3ல லீஸ்ட் 2, 4 and 5ல லீஸ்ட் 4. அப்ப 2, 4 டையின் 2 டைம் டபுள் பாண்ட் வந்திருக்கிறதுனால டையின், 1ல கீட்டோன் வரதுனால 1 ஓன். இதுதான் இந்த காம்பவுண்டோட ஐயூபேக் நேம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க, என்டையர்லி டிஃபரெண்டா இருக்கு பாருங்க. சயனைடு இருக்கு, குளோரின் இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கு, புரோமின் இருக்கு. ஸோ எப்படி நம்ம ப்ரையாரிட்டி கொண்டு போகலாம்? சயனைடு தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அப்ப நான் சயனைடுக்கு 1 கொடுத்துறேன். இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் கார்பன். ஸோ நம்ம ஆல்பபெட்ல முதல்ல நம்ம ரைட் பண்ணோம். எப்படி ரைட் பண்ணலாம், 3ல புரோமின் வருது. ஸோ நான் அதனால ஃபர்ஸ்ட் முதல்ல இதை ரைட் பண்ணிடுறேன், 3 புரோமோ.
இந்த காம்பவுண்டோட IUPAC நேம் 3-bromo. நெக்ஸ்ட் செகண்ட் கார்பன்ல பாருங்க குளோரின் இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கு. இங்க எப்படி சார் நம்பரிங் பண்ணலாம் அப்படின்னா, சோ இதுதான் ஃபர்ஸ்ட் கார்பன், இது வந்து செகண்ட் கார்பன். இந்த ஸ்ட்ரக்சர் எதுல இருக்கு? ஆக்சுவலி பாண்ட் லைன் மெத்தட்ல இருக்கு, கண்டென்ஸ்ட் மெத்தட்ல இல்ல, டேஷ் லைன் மெத்தட்ல இல்ல, பாண்ட் லைன் மெத்தட்ல இருக்கு. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன். அப்ப 3ல புரோமின் வருதுனால 3-bromo கொடுத்துட்டேன். செகண்ட் கார்பன்ல இதை நான் எப்படி ரைட் பண்றேன் அப்படின்னு பாருங்க. ஐஃபன் கொடுத்துட்டு செகண்ட் போட்டாச்சு. இப்ப ஐஃபன் ஓபன் பிராக்கெட் எப்படி இங்க கொண்டு வரணும் பாருங்க. 1-chloro ethynyl, 1-chloro ethynyl, 1-chloro ethynyl எப்படி வருது? 1ல குளோரின் வருதுனால 1-chloro, 1 and 2ல டபுள் பாண்ட் வருதுனால ஈத்தீன் போடுவோம். அந்த ஈத்தீனோட ஒய்எல்ல ஆட் பண்ணிக்கணும், ஏன்னா இது கார்பன் வந்து செகண்ட் கார்பனோட லிங்க் ஆகுது. சோ 1-chloro ethynyl. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1 2 3 4 கார்பன் வருது, அதனால பியூட், ரூட் வேர்ட்ல பியூட் 3-ene, 3-ene, ஏன்னா 3 and 4ல டபுள் பாண்ட் வருதுனால 3-ene. நெக்ஸ்ட் சஃபிக்ஸ்ல முடிக்கும் போது 1 2 3 4 வருதுனால பியூட்டிங் கொடுத்தாச்சு. 3 and 4ல டபுள் பாண்ட் வருதுனால 3-ene. 1ல சைனைடு வருதுனால 1-nitrile அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம், 1-nitrile. ஓகேங்களா? இதான் இந்த காம்பவுண்டோட IUPAC நேம் 3-bromo 2 1-chloro ethynyl but 3-ene 1-nitrile. சோ இதான் இந்த காம்பவுண்டோட IUPAC நேம். ஃபோர்த் ஒன்னு பாருங்க, இங்க எப்படி வந்திருக்கு பாருங்க. ஆக்சுவலி இதுக்கு எப்படி நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கலாம்? புரோமின் வந்திருக்கு, இங்க வந்து எஸ்டர் வந்திருக்கு, குளோரின் டபுள் பாண்ட். எஸ்டருக்கு தான் நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும். சோ இங்க 1 வந்துரும், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன். நமக்கு ஆல்பபெட்ல புரோமின் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ரைட் பண்ணலாம்? 2-bromo. இந்த காம்பவுண்டோட நேம் வந்து 2-bromo. செகண்ட்ல பிஆர் வரதுனால 2-bromo. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கார்பனோட OCl டபுள் பாண்டிங் வந்திருக்கு. சோ அதனால இது வந்து 1 எடுத்துக்கலாம், இது வந்து 2 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ 1ல இது கனெக்ட் ஆயிருக்கிறதுனால ஐஃபன் 1 ஐஃபன் ஓபன் பிராக்கெட் 1-chloro ethynyl, 1-chloro ethynyl, 1-chloro ethynyl க்ளோஸ் பிராக்கெட் 1 2 3 4 வருதுனால பியூட்டேன் அப்படின்னு நம்ம போட்டுடலாம். பியூட்டேன். இது எஸ்டர் வருதுனால C டபுள் பாண்ட் O வருதுனால பியூட்டனோயேட். சோ இதோட நேம் வந்து பியூட்டனோயேட். யூசுவலா இந்த புரோமின் இந்த காம்பவுண்ட் இல்லைன்னா நம்ம எப்படி கொடுப்போம்? இதுக்கு பேரு பியூட்டனோயேட், பியூட்டனாயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ 2ல புரோமின் வரதுனால 2-bromo. சோ இந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல இது கனெக்ட் ஆயிருக்கு, அதனாலதான் என்ன பண்ணிருக்கேன்? 1 இங்க கொடுத்திருக்க ஐஃபன் ஓபன் பிராக்கெட் 1-chloro ethynyl, ethynyl ஈத்தீன். சோ அங்க YL வந்து இங்க கனெக்ட் ஆயிருக்கு, ethynyl க்ளோஸ் பிராக்கெட் பியூட்டனோயேட். இதான் இந்த காம்பவுண்டோட IUPAC நேம். ஃபிஃப்த் காம்பவுண்ட் பாருங்க, கொஞ்சம் டிஃபரெண்டா வந்திருக்கு. இதுக்கு எப்படி ப்ரையாரிட்டி கொடுக்கலாம்? இங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, இது செகண்ட் ப்ரையாரிட்டி. அப்ப இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த், இது சிக்ஸ்த். சோ இந்த காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் வந்து சைக்ளோஹெக்சேன். சைக்ளோஹெக்சேன்ல 1 and 2ல வந்து என்ன குரூப் வந்திருக்கு? ஆசிட் குரூப் வந்திருக்கு. அப்ப எப்படி நம்ம ரைட் பண்ணலாம்? சைக்ளோஹெக்சேன், சைக்ளோஹெக்சேன் 1, 2 டைகார்பாக்சிலிக், டைகார்பாக்சிலிக் அன்ஹைட்ரைட், அன்ஹைட்ரைட். சோ இந்த காம்பவுண்ட்லாம் டிஃபரெண்டா இருக்கும். பாருங்க எப்படி வந்திருக்கு? சைக்ளோஹெக்சேன் கொடுத்துட்டேன். 1 and 2ல C டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் O இருக்கு. யூசுவலா டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் O வந்தாவே அன்ஹைட்ரைட். அப்ப சைக்ளோஹெக்சேன் 1, 2 டைகார்பாக்சிலிக் அன்ஹைட்ரைட் அப்படின்றது தான் இந்த காம்பவுண்டோட IUPAC நேம். ஓகேங்களா? அடுத்து சிக்ஸ்த் ஒன்னு பாருங்க, டிஃபரெண்டா வந்திருக்கு. டபுள் பாண்ட் வந்திருக்கு, ட்ரிபிள் பாண்ட், SO3H வந்திருக்கு. சோ அல்கீனுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். சோ இது 1, இது 2, இது 3, இது 4, இது வந்து பாத்தீங்கன்னா 5. ஓகேங்களா? அப்ப நம்ம எப்படி ரைட் பண்ணலாம் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் 5 கார்பன் வரதுனால பென்ட், பென்ட் கொடுத்துட்டோம்னா 5 கார்பனுக்கு 1 and 2ல டபுள் பாண்ட் வரதுனால பென்ட் 1-ene. 1 and 2ல டபுள் பாண்ட் வருது, அதனால பென்ட் 1-ene. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஐஃபன் 4-ine, YN. ஏன்னா 4 and 5ல ட்ரிபிள் பாண்ட் வரதுனால 4-ine ஐஃபன் 3. இங்க 3ல என்ன வந்திருக்கு? SO3H வந்திருக்கு. சோ SO3H ஓட நேம் வந்து சல்போனிக் ஆசிட். இதோட நேம் வந்து என்னது அப்படின்னா சல்போனிக் ஆசிட். நேம் பாருங்க,
pent 1ene 4ine 3 sulfonic acid. இதுதான் இந்த காம்பவுண்டோட IUPAC நேம். ஓகேங்களா? 7th ஒன்னு பாருங்க, டிஃபரெண்டா வந்திருக்கு. இந்த சைக்ளோஹெக்சேன்ல ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு மெத்தில் குரூப் ஒரு எத்தில் குரூப் இருக்கு. செகண்ட் கார்பன்ல மெத்தில் குரூப் மட்டும் இருக்கு. ஓகேங்களா? சோ இங்க 1 சப்ஸ்டிட்யூட் இருக்கு, இங்க 2 சப்ஸ்டிட்யூட் இருக்கு. 2 சப்ஸ்டிட்யூட் தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி, அதுக்கு அடுத்து வருது செகண்ட் பிரியாரிட்டி. இப்போ நம்பர் நம்ம எப்படி வச்சுக்கலாம்? இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த், இது வந்து சிக்ஸ்த். ஓகேங்களா? சோ 2ல ஒரு மெத்தில் இருக்கு, 1ல ஒரு மெத்தில் இருக்கு. சோ அதே ஃபர்ஸ்ட் கார்பன்ல எத்தில் வந்திருக்கு. ஆல்பபெட்ல எத்தில் தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்? 1 எத்தில் 1,2 டைமெத்தில் ஹைபன் பாருங்க, 1,2 டைமிதைல் 1,2 டைமிதைல் சைக்ளோஹெக்சேன். சோ இதுதான் இந்த காம்பவுண்டோட IUPAC நேம். 1 எத்தில் 1,2 டைமெத்தில். 1ல ஒரு மெத்தில் இருக்கு, 2ல ஒரு மெத்தில் இருக்கு, அதனால 1,2 டைமெத்தில் சைக்ளோஹெக்சேன். சோ டபுள் பாண்ட் எதுவும் இல்லாதனால அதோட நேம் வந்து சைக்ளோஹெக்சேன். இதுதான் 7th காம்பவுண்டோட IUPAC நேம். ஓகே, நெக்ஸ்ட் 8th காம்பவுண்ட் பாருங்க, டிஃபரெண்டா இருக்கு. 8th காம்பவுண்ட்ல லாங் ரேஞ்ச் முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 கொடுத்துருக்கேன். டோட்டலா 9 கார்பன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இங்க பிரான்ச்ல 5th பாருங்க 1 2 3 கார்பன் வந்திருக்கு. 1ல ஒரு கார்பன் சி குரூப் வந்து இங்க பிரசன்ட் ஆயிருக்கு. சோ நம்ம எப்படி நம்ம ரைட் பண்ணலாம்? லாங் ரேஞ்ச் 9 கார்பன், 5th கார்பன்ல பிரான்ச் வந்திருக்கு, அதுல 1ல ஒரு மெத்தில் குரூப் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ நம்ம ஃபர்ஸ்ட் எதை ரைட் பண்ணோம்? 5th கார்பனை எடுத்துக்கணும். 5th கார்பன் எடுத்துட்டு எதை ரைட் பண்ணோம்? ஓபன் பிராக்கெட் 1 மெத்தில். 1ல CH3 வருதுனால 1 மெத்தில். பாருங்க, 1 மித்தைல் ப்ரோபைல். 3 கார்பன் வருதுனால என்ன பண்ணும்? ப்ரோபைல். 1 மித்தைல் ப்ரோபைல் க்ளோஸ் பிராக்கெட். டோட்டலா 9 கார்பன் வருதுனால நோடேன். சோ இதுதான் இந்த காம்பவுண்டோட IUPAC நேம். பாத்தீங்களா? 5th கார்பன், அதனால 5 எடுத்துட்டேன். சோ இதுல பிரான்ச் வருது, 1 2 3 வருது. சோ இந்த 1ல மெத்தில் குரூப் வந்திருக்கு, அதனால 1 மெத்தில். இது ப்ரிஃபிக்ஸ்ல வரணும், ப்ரோபைல்ன்றது சஃபிக்ஸ்ல வரணும். அப்போ 1 மெத்தில் ப்ரோபைல். டோட்டலி 9 கார்பன் வரதுனால நோனேன். இதுதான் இந்த காம்பவுண்டோட IUPAC நேம். 9th ஒன்னு பாருங்க, எப்படி கொடுத்துருக்கலாம்? சைக்ளோஹெக்சேன் வந்திருக்கு, சைக்ளோப்ரோபேன் வந்திருக்கு. சோ இது லாங் ரேஞ்சில் இருக்கு, இது ஷார்ட்டா இருக்கு. அப்ப நம்பரிங் எப்படி பண்ணலாம்? இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட், இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த், இது சிக்ஸ்த். பட் இங்க வரும்போது சப்ஸ்டிட்யூட்ல வரும்போது இது 1, இது 2, இது வந்து 3. ஓகேங்களா? இப்ப நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்? இந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் கனெக்ட் ஆயிருக்கு. சோ அதனால 1 டேஷ் ஓபன் பிராக்கெட் 1 மெத்தில். ஏன்னா ஆல்பபெட்டை ஃபாலோ பண்ணணும். 1 மித்தைல் 1 மித்தைல் cyclopropyl 1 methyl cyclopropyl close bracket cyclohexane இதுதான் இந்த காம்பவுண்டோட IUPAC நேம். ஓகேங்களா? 1 இந்த 1 cyclohexane வர ஒன்னு தான் நான் அவுட்டர்ல வச்சிருக்கேன். இன்னர்ல சோ பிரான்ச் வரும்போது 1 2 3 கொடுத்துருக்கேன். இந்த ஒண்ணை இங்க உள்ள இன்சைட்ல கொடுத்துருக்கேன். இங்க மெத்தில் குரூப் இருக்கு, சோ 1 மெத்தில் கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது என்னது? சைக்ளோப்ரோபைல். 3 கார்பன் வரதுனால சைக்ளோப்ரோபைல். சோ டோட்டலா இங்க 6 கார்பன் வரதுனால சைக்ளோஹெக்சேன். ஓகேங்களா? அடுத்து 10th காம்பவுண்ட். இந்த 10th காம்பவுண்ட் பாருங்க, டபுள் பாண்ட் 2 டைப்ஸ் இருக்கு, ஒரு ட்ரிபிள் பாண்ட் வந்திருக்கு. இங்க கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. எப்படி ரைட் பண்ணலாம்? ப்ரையாரிட்டி பாருங்க, 1 2 3 4. சோ லெஃப்ட் டு ரைட் போகும்போது 3ல சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு. ரைட்ல இருந்து லெஃப்ட் வரும்போது 1 2 3 4 சேமா தான் இருக்கு. லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் சேமா இருக்கு. இப்போ நான் நம்பரிங் 1, இது 2, இது 3 4 5 6 7. ஓகேங்களா? 7 கார்பன் வந்தாச்சு. டபுள் பாண்ட் எங்க வந்திருக்கு? 6th கார்பன்ல வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் கார்பன்ல வந்திருக்கு. பட் 4th கார்பன்ல சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு. இந்த சப்ஸ்டிட்யூட்டை நம்ம எப்படி ரைட் பண்ணலாம் பாருங்க. 4 ஹைபன் ஓபன் பிராக்கெட். இந்த சப்ஸ்டிட்யூட்ல ட்ரிபிள் பாண்ட் வந்திருக்கு. ட்ரிபிள் பாண்ட்னா இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன். சோ அப்போ நம்ம எப்படி ட்ரிபிள் பாண்ட் ரைட் பண்ணுவோம்? இத்தைன் அப்படின்னு ரைட் பண்ணுவோம். அப்போ 4 ஹைபன் இத்தைன். அந்த இத்தைன்ல இத்தனைல் இங்க பாருங்க, இத்தைன். அந்த இத்தைனோட ஒய்எல்ல ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த கார்பன் வந்து 4th கார்பனோட கனெக்ட் ஆகுது.
So 4-ethynyl. 4-ethynyl. Hept. Total 7 carbon வருதுனால hept 1 and 6. அப்ப hept 1,6 DIENE. இதுதான் அந்த காம்பவுண்டோட IUPAC நேம். பாத்தீங்களா? 4 dash open bracket ethynyl. Ethynyl. So close bracket hept 1,6 DIENE. So இதான் அந்த காம்பவுண்டோட IUPAC நேம். லாஸ்ட் ஒன் இங்க பாருங்க அதே சேம் காம்பவுண்ட் பட் டபுள் பாண்ட் கொடுத்துருக்காங்க. எப்படி இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இங்க பாருங்க இது ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன், சிக்ஸ்த் கார்பன், செவன்த் கார்பன். சோ பிரான்ச் வந்து ஃபோர்த்ல தான் வந்திருக்கு. லெஃப்ட் டு ரைட் 4ல தான் இருக்கு, ரைட் டு லெஃப்ட்லயும் எங்க இருக்கு? 4 தான் இருக்கு. யூசுவலா நமக்கு கெமிஸ்ட்ரியில CH2னா அதோட பேர் வந்து மெத்திலீன், CH3னா மெத்தில், CH4னா மீத்தேன் நமக்கு தெரியும். அப்போ 4ல டபுள் பாண்ட் CH2 இருக்கு. அப்ப நம்ம முதல்ல ரைட் பண்ணிடணும், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எப்படி ரைட் பண்ணலாம்? 4 ஓபன் பிராக்கெட் மெத்திலீன், மெத்திலீன். ஓகேங்களா? க்ளோஸ் பிராக்கெட் 4 மெத்திலீன். ஓகேங்களா? 4 மெத்திலீன். சப்ஸ்டியூட் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். 4 மெத்திலீன். சோ தென் ரூட் வேர்ட்ஸ்க்கு போகணும். 1 2 3 4 5 6 7 வருதுனால ஹெப்ட். ஹெப்ட் கொடுத்தாச்சு. 1 and 6ல வந்து டபுள் பாண்ட் வருது. அப்ப ஹெப்ட் 1,6 DIENE. சோ இதுதான் இந்த காம்பவுண்டோட IUPAC நேம். 4-methylene ஹெப்ட் 1,6 DIENE. ஓகேங்களா? சோ இதுதான் இந்த காம்பவுண்டோட IUPAC நேம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஞ்சம் ஈத்தர்ஸ், ஆல்டிகைட் கீட்டோன் சாப்டர்ல இருந்து பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச்.